வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்ரைவ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டட் டாடா டியாகோ தாங்க. ஸோ இன்னைக்கு என் கூட டாடா டியாகோவோட பேஸ் மாடலான எக்ஸி அண்ட் எக்ஸ்எம் ரெண்டு மாடலுமே வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது, 5 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இதுல இருந்து இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,70,000 வருது. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் ஒரு 70,000 கூட கொடுத்து போகும்போது நமக்கு இதில் என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம கிடைக்குது. ஸோ இந்த 70,000 கூட கொடுத்து போகக்கூடிய ப்ரைஸிங்க்கு அது ஒர்த்தா இருக்கா, இது ரெண்டுல எந்த மாடல் சிறந்தது அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் இந்த 2025 அப்டேட்ல எதுவும் மாற்றம் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. லுக் வைஸ் நமக்கு சேமா தாங்க இருக்கு. அண்ட் இந்த எக்ஸி எக்ஸ்எம் மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் நமக்கு சேமா தான் இருக்கு, எந்த வகையிலுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் யூனிட் எல்லாமே ஹாலஜன்ல தான் வருது, இண்டிகேட்டர் செட்டப்பும் அதிலே வர மாதிரி இன்டெகிரேட்டரா நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிரில்ஸ் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷ்ல தான் இருக்கு. பேஸ் வேரியண்டான எக்ஸி ஆகட்டும் இந்த எக்ஸ்எம் ஆகட்டும் ரெண்டுலேயுமே பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்து சென்ட்ரா டாட்டாவோட லோகோ கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரேடியேட்டருக்கான வென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே நமக்கு கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே நமக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து இருக்க வேரியண்ட்லையும் ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே ஃப்ரண்ட் பம்பர்ஸ் எல்லாமே பாடி கலர்லேயே கொடுத்து இந்த குரோம் மசன்ஸ் பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே நமக்கு சேமாக கொடுத்துருக்குது. லுக் வைஸ் இது நமக்கு ஒரு ரொம்ப பேசிக்கான வேரியன்ட் எடுத்துருக்கோங்க மாதிரி காமிக்கல. ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃபெண்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஓஎம்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர் ஓஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்லையுமே அதே மாதிரியே தான் இருக்கு. டோர் ஹேண்டில்ஸும் சேம் தான், அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீல்ஸ். ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட் 5 லட்ச ரூபா பட்ஜெட்ல வந்து நமக்கு 13 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்எம் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைலுமே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கூட வருது. அண்ட் ரூஃப்லையுமே நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட ரூஃப் வந்து ஃபிளாட்டா இருக்கு. இதுல வந்து ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டுமே வருது. ஸோ 2 டின்கான பேசிக் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் 2 ஸ்பீக்கர்ஸோட இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த 70,000 பட்ஜெட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீல் சைஸ் வந்து ஒரு அப்கிரேடட் நெக்ஸ்ட் வீல் சைஸ் கிடைக்கும். அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்கான இது ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வீல் கேப். ஸோ இந்த எக்ஸ்எம் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் வீல் கவர் கொடுத்துருக்காங்க. இதுவே பேஸ் வேரியன்ட் போகும்போது நமக்கு சென்டரா வரக்கூடிய வீல் கப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சின்னதா. அதனால இந்த அடுத்த வேரியன்ட் போகும்போது உங்களுக்கு ஒரு அப்டேட்டட் டயர் சைஸ் வித் ஒரு ஃபுல் வீல் கவர்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்எம் வேரியன்ட் போறதுக்கு. டெயில் செக்ஷனுமே இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் நமக்கு சேமா தாங்க கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா டிஃபாகர், ரியர் வைப்பர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்கல. இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் லைட், டிப்ல வர மாதிரியான ஒரு ஸ்பாய்லர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரெண்டு வேரியன்ட்டுக்கும் நமக்கு காமனா வருது. டியாகோ பேட்ஜிங் அண்ட் டாட்டாவோட லோகோ எல்லாமே சேமா கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செட்டப்புமே ஹாலஜன் செட்டப்ல தான் வந்திருக்கு. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலர்ல சேமா தான் கொடுத்துருக்காங்க. அதுலலாம் எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 242 லிட்டர் பூட்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே ஆப்ஷன் இல்லை. இதுவே எக்ஸ்எம் வேரியன்ட் நீங்கள் போகும்போது அதில் உங்களுக்கு பார்சல் ட்ரே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் மற்றபடி இல்லை ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ஆக்சரிஸ் வேணால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹூக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 kg வரைக்கும் இது வெயிட் தாங்குங்கிற மாதிரி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் 13 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட் நீங்கள் போறீங்க அப்படிங்கும்போது 13 இன்ச் வீல்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் அப்படியே நம்ம ஸ்டெப்னியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே இதுக்கு அடுத்த வேரியன்ட் எக்ஸ்எம் வேரியன்ட்லேருந்து போகும்போது இது ஒரு ஸ்பேர் வீலாக மட்டும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டியாகோல எல்லா வேரியன்ட்லையுமே வந்து இந்த 13 இன்ச் வீல்ஸ் நமக்கு ஸ்பேர் வீலாக கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. பாடி பேனல்ஸ் எந்த இடத்துலையுமே விசிபிளா இல்லை, நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல உள்ள வந்து டூல்ஸ் இருக்க மாதிரி நமக்கு இருக்கு. அண்ட் இந்த லைட்டுக்கான இதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்குமே இந்த இடத்துல சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லோடிங் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டும் இல்லைங்க, நீட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே இல்லைங்கவும் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தெரியுது. இதுவே அந்த எக்ஸ்எம் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே இருக்கவும் கொஞ்சம்
ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி அதில் நமக்கு தெரியுது. இந்த வெஹிக்கல் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோரூம் தாங்க. ஸோ டாடா டியாகோ அண்ட் அதர் டாடா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் ஆன் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த 2025 அப்டேட்டட் டியாகோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு இந்த ஸ்டேரிங் வீல் தாங்க நமக்கு. ஸோ இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த லைட் இல்லுமினேட்டர் ஸ்டேரிங் வீல். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பஞ்சர் எக்ஸான் எல்லாத்துலேயுமே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷத்துல இருந்து இந்த டியாகோ அண்ட் டிகர் மாடல், ஸோ இதுலயுமே இந்த அப்டேட் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டேஷ்போர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு இல்லைங்க. பழைய மாடல் மாதிரியே தான் நமக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுவே டாப் வேரியன்ட் எக்ஸிசட் பிளஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கே டியாகோட லோகோ எல்லாமே இந்த இடத்துல வந்து டியாகோட லோகோ வர மாதிரி அதுல இருக்கும். அதெல்லாமே கொடுத்து டேஷ்போர்டு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ டாப் வேரியன்ட்ல அந்த அப்டேட்டும் நமக்கு வந்துருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த 2025 அப்டேட்ல வந்து 10 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமா அதை மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு இந்த 2025 அப்டேட்டட் டியாகோல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே நமக்கு பழைய மாடல்ல இருக்க மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்கு. ஸோ இந்த பேஸ் வேரியண்டான எக்ஸி அண்ட் எக்ஸ்எம் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேனோ பிளாக் பினிஷ், ஏசி நர்ஸ் வரக்கூடிய இந்த குரோம் அசன்ஸ், இது எல்லாமே பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொண்டு போயிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்எம் வேரியன்ட் ரெண்டுமே நமக்கு சேமா தான் இருக்கு. லுக் வைஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்ல நமக்கு கிடையாது. இதுவே எக்ஸ்எம் வேரியன்ட் போனீங்கன்னா ஒரு 210க்கான பேசிக் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்பீக்கர்ஸ் அதில் வரும். ஸோ ஃப்ரண்ட் டோர்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர்ஸும் அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஏசி எல்லாமே சேம் மேனுவல் கண்ட்ரோல் ஏசிஸ் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் இந்த பேஸ் வேரியன்ட்ல நம்ம வந்திருக்கு. இந்த இடம் இதுல எம்டியா இருக்கு. ஸோ இதுவே எக்ஸ்எம் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஆக்ஸ் போர்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதில் நம்ம கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஹேண்ட் பிரேக்ஸ், இந்த சென்ட்ரல் கன்சோல் இருக்கக்கூடிய கப்போர்ட் ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கும். அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஐஆர்விஎம், ஸோ இந்த ஐஆர்விஎம் வந்து டே நைட் ஐஆர்விஎம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து சின்ன ஒரு நாப் இருக்கும் எக்ஸ்எம் வேரியன்ட் போனீங்கன்னா. ஸோ அதை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது டே நைட் ஐஆர்விஎம் ஒர்க் ஆகும். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஐஆர்விஎம் செட்டப்பா நம்ம கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா பவர் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் வைஸ், எலக்ட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இந்த பேஸ் வேரியன்ட்ல 4மே நமக்கு வந்துட்டு மேனுவலி அட்ஜஸ்டபிளா தான் இருக்கு. பவர் விண்டோஸ் வராது. எக்ஸ்எம் வேரியன்ட் போனீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும். நமக்கு 4மே பவர் விண்டோஸா வந்துடும். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாடல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்எம் வேரியன்ட்லயே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் வரையும் வந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுலயுமே வந்து நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிளா தான் வருது. அதுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் தான். ஏன்னா 6 months பிஃபோர் வந்து அப்டேட்டா டியாகோல ஒரு மாடல் விட்டாங்க. இதுக்கு முந்தின வெர்ஷன்லயே வந்துட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாடல் நம்ம கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸி மாடலோட பேஸ் வேரியன்ட் பிரைஸே பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் ரூபாயா இருந்துச்சு எக்ஸ்ஷோரூம் ரேட்டு. ஸோ அது வந்துட்டு கம்மி பண்ணணும், இந்த 5 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள வரணும்னு சொல்லிட்டு வீல் சைஸ் எல்லாமே கம்மி பண்ணி நிறையவே காஸ்ட் கட்டிங் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல நமக்கு அதுலயுமே அந்த எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஓகே தாங்க சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது ஈஸிலி அட்ஜஸ்டபிளா இருக்கு. அண்ட் இங்கிட்டு பார்த்தாலும் ரொம்ப லென்த்னு சொல்ல முடியாது. ஸோ இதுவுமே இப்போ ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. சில வெஹிக்கிள்ஸை பார்க்கும்போது வித் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒய்டா இருக்கக்கூடிய கார்ஸ்ல ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ அதுல வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். பட் இதுல வந்து கொஞ்சம் ஈஸியா அட்ஜஸ்டபிளா தான் இருக்கு. கார் சின்ன கார் அப்படிங்கும். அண்ட் கீ, ஸோ கீ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மேனுவல் கீ தான். சென்ட்ரல் லாக் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இதுவே எக்ஸ்எம் வேரியன்ட் போறீங்கும் போது நமக்கு ரிமோட் கண்ட்ரோல்டு சென்ட்ரல் லாக் ஆப்ஷனுமே அதுல நமக்கு வந்துருது. மற்றபடி ஸ்டேரிங் எல்லாமே ரெண்டுலையும் நமக்கு ஒரே மாதிரியா தாங்க இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளையும் கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்எம் மாடலுமே கிடையாது. பழைய வெர்ஷன் எக்ஸ்எம் மாடல்ல பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த அப்டேட்டட் ஸ்டேரிங் வீல்ல அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கல. அண்ட் பேசிக் வேரியன்ட்ல இருந்தே ஸ்டேரிங் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்எம் வேரியன்ட்ல டிரைவர் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் சீட் தான். பட் எனக்கு வந்து இதுவே போதுமான லெவல்ல தான் இருக்கு. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'10". ஸோ எனக்கு வந்து இதுவே போதுமான லெவல்ல தான் இருக்கு. ரொம்ப உள்ள இறங்கி இருக்க மாதிரி இல்லை. இன்கேஸ் ஒரு 5.5 feet அந்த ரேஞ்ச் இருக்கவங்கலாம் ஓட்டுறாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த டிரைவர் ஹைட் அட்ஜஸ்டபிள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தாங்க கொடுத்துருக்காங்க. சென்டரா பாத்தீங்கன்னா ஒரு எம்ஐடி டிஸ்பிளேவுமே இருக்கு. அதுலயும் நமக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரெண்டுக்கும் உள்ளது அப்படிங்கிறது. மற்றபடி லுக் வைஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட்டை தவிர மற்ற எல்லாமே சேமா தான் நமக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான ஒரு செட்டப்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு டே நைட் ஐஆர்விஎம் ப்ரொவிஷன்ஸ் இல்லை, இன்ஃபோர்டைன்மெண்ட்,
அண்ட் இந்த இடத்துல யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போர்ட் கம்மியா இருக்கு. பவர் விண்டோஸ் வந்து இதுல கிடையாது. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் லாக் வந்து ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது, கீயா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை விட எக்ஸ்எம்ல நமக்கு அட்வான்டேஜாவே இருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுவுமே எக்ஸ்எம் வேரியன்ட் நீங்க போனீங்க போது ரொம்பவே அட்வான்டேஜான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சன்வைசஸ்லயும் பாத்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோபாசர் ரெண்டு சைடுமே மிரர்ஸ்லாம் இல்ல, நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எம் வேரியன்ட்லயே அதே மாதிரியே தான் இருக்கு. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. அது இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் சின்ன கவர் மாதிரி வைக்கணும், இந்த இடத்துல வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸாவே இருக்கு. ஸோ அடுத்து வாங்க ரியர்ல போயிட்டு அங்க கம்ஃபர்டபுள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒய்டா இருக்குங்க நமக்கு. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும். டிரைவர் சீட்டு அண்ட் கோபாசர் சீட்லாம் ஈஸியாக ஆக்சசபிளாகவே இருக்கு. இதுவே ரியர் ரோக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டு ஒரு 70 டிகிரி ஆங்கிளில் தான் நமக்கு இருக்கு. இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10". ஸோ இந்த டிரைவர் போர்ஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். அதனால எனக்கு பின்னாடி வந்து ஒரு 5'10" இருக்கவங்க உட்காந்தாலுமே கரெக்டா இருக்க லெவல்ல இருக்கு. நீ ரூம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் வந்து ஸ்கூப் அவுட்டா போயிருக்கு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நீ ரூம் கிடைக்குது. லெக் ரூம்லாம் ஓகேவா இருக்கு. அண்டர்டே சப்போர்ட் ஓகே தான். இந்த ஒரு பட்ஜெட் கேட்டகரி பேஸ்ல வந்து இது நமக்கு ஓகேவா இருக்கு கொடுத்துருக்காங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க இடத்துல வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் நீங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பவர் விண்டோஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த பேசிக் வேரியன்ட்ல எல்லாமே மேனுவலி ஹோல்டரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட் போறீங்க போது பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடும். அண்ட் ட்வீட்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பேஸ் வேரியன்ட் வாங்கிட்டு வெளியே போடுறீங்க, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போடுறீங்க போது இங்க ஸ்பீக்கர்ஸ், இங்க ட்வீட்டர்ஸ் எல்லாமே நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான ப்ரொவிஷன் செட்டப்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பொசிஷன்ல இந்த சீட்டை நான் வச்சிருக்கேன். ஸோ அப்படியே நான் அங்கிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ நான் நார்மல் பொசிஷன்ல வச்சிருக்கேன். அதாவது ஒரு 5.5 ஃபீட் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கவங்க, 5.5, 5.6 அந்த மாதிரி இருக்கவங்கலாம் உட்காடுறாங்க இங்க ஃப்ரண்ட்ல, இல்லை டிரைவர் சீட்ல அந்த மாதிரி இருக்கவங்க உட்காடுறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஒரு பொசிஷன்ஸ் இது. ஸோ இந்த லெவல்ல பின்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு 5'10" இருக்கவங்க உட்காந்தாலுமே எனக்கு நீரும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குது. ஸோ இதை விட இது கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கு. அதனால இது நமக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. நீட் ரூம் அண்ட் லெக் ரூம்லாம் நல்லாவே இருக்கு. இதுல சென்ட்ரா உட்காரவங்க பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் லோ பாடி வெஹிக்கிள் தான், அதனால நல்லாவே போகுது. ஸோ அதனால கொஞ்சம் ஹம்பா தான் இருக்கு. 3 பேருங்கிறது பின்னாடி உட்கார்றது, பெரியவங்க 3 பேருங்கிறது உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்டன்டா தான் இருக்கும். 2 பெரியவங்க ஒரு சின்ன பசங்க உட்காராங்க போது கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க பாட்டில்லாம் அது வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம், இல்ல மொபைல் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. மற்றபடி ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டா வந்துருங்க. அது நல்லாவே ஒரு விஷயம், கம்ஃபர்டபுளா இருக்கும். ரியர் ரோல பாத்தீங்கன்னா பிக்சட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேரியன்ஸ்லயுமே இதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுலேயுமே இதே மாதிரியே தான் இருக்கும். சீட்டிங்கோட பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் குஷன்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் சீட்ஸாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. குஷனிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்கு. அண்ட் கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரா வந்திருக்கு எல்இடி கேபின் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்ல இருந்து எல்இடியா கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி ஹெட் ரூம் எல்லாமே நமக்கு ஓகேவா தாங்க இருக்கு. ஸோ ரொம்ப குறைகள்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள கார் அவங்க நினைக்கிறவங்களுக்கு ஏற்றமான ஒரு ஃபீச்சர்ஸாக தான் அது இருக்கு. இதுல இருந்து ஒரு 90,000 ரூபாய் நம்ம கூட கொடுத்து போறோம். அப்படிங்கும் போது எக்ஸ்எம் வேரியன்ட்ல எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸோட நமக்கு அது இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். சைட் பை சைடு உங்களுக்கு கம்பாரிசனுமே காமிச்சிட்டேன். ஸோ இது இல்லாம வேற எதுவும் ஒரு அடிஷனலா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அந்த வெஹிக்கிள்ல போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்எம் வேரியன்ட்டோட இன்டீரியர்ல இருக்கோங்க. ஸோ இதுலயுமே நமக்கு சேமா தான் கொடுத்துருக்காங்க. மாற்றங்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கேபின் லேம்ப் மட்டும் தான் வருது. இந்த இடத்துல ரூஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 3 இன்ச் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய 2DIN-க்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இது. ஸோ இதுல வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அதனால மொபைல் எல்லாமே பேர் பண்ணிக்கிறீங்க போது நீங்க கால் பேசிக்கலாம். ஸோ அதுக்கான மைக் சிஸ்டம் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க மேல. மற்றபடி இந்த சென்ட்ரல் கன்சோல்ஸ் எல்லாமே சேமா தாங்க இருக்கு. யூஎஸ்பி போர்ட் வருது, ஆக்ஸ் போர்ட் இதுல இல்ல. நான் ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆக்ஸ் போர்ட் இல்ல, யூஎஸ்பி போர்ட் மட்டும் தான் இந்த எக்ஸ்எம் வேரியன்ட்ல வருது. இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னாலும் ஒரு கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே இதுக்கு அடுத்த வேரியன்ட்லாம் நீங்க போறீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துலயும் ஒரு 12 வோல்ட் சாக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கட் அவுட் மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 கப் ஹோல்டர் ஸ்பேஸ் இதெல்லாமே நமக்கு சேமா தாங்க இருக்கு. ஸோ ஓவரால் நான் முன்னாடி சொன்ன அதே வித்தியாசங்கள் தான் இது ரெண்டுக்கும் இருக்கு. ஸோ மற்றபடி இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம வெளியே போய் பார்ப்போம். ஏன்னா ஐடில்ல வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வெயிலில் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் ஆன் பண்ணி ஏசி போட்டு விட்டுருக்கேன். ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில்ல நமக்கு ஓகேவா இருக்கு. இதே ஈவினிங் டைம்லாம் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது நல்லாவே இருக்கும் கூலிங். ஸோ ஏசியை பத்தி குறை சொல்ற மாதிரி இல்லை, ஓகேவா தான் இருக்கு.
இந்த ஐடில் இன்ஜின் வந்து ஆன் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீட்ல எல்லாமே சின்ன வைப்ரேஷன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனால லைட் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கு. நமக்கு ஹியூமன்ஸுக்கு அது தெரியல, உட்கார்ந்து இருக்கும் போது தெரியல. பட் சீட்ஸ்ல பார்க்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து லைட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்து நம்ம வெளியே போயிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஆஃபர் பண்றாங்க. 85 PS ஆஃப் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்குங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கவும் லிட்டில் வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் தான் நமக்கு ஐடில் இருக்கும்போது உள்ளேயுமே டிராவல் ஆகக்கூடியது. ஸோ இதை அரெஸ்ட் பண்ற வகையில இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் மாதிரி புஷ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு டிரைவ் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா தான் தெரியுது, ரொம்ப வைப்ரேஷன்ஸ்ங்கிறது தெரியல. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு டூயல் ஏர்பேக் ஸ்டாண்டா வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், 3 பாயிண்ட் சீட் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்க சைடில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்ல நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் வரக்கூடிய கார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாட்டாவோட டியாகோ தாங்க இருக்கு. மற்ற பிராண்ட்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 cc நமக்கு கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.2 லிட்டர்ல 85 PS ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹை பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் தான் நமக்கு இருக்கு. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 35 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. போதுமான லெவலில் இருக்குன்னே சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு நல்லாவே ஏற்ற வகையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆகட்டும், பாட் ஹோல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நல்லாவே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் இந்த வெஹிக்கிளோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2400 mm வீல் பேஸில் உருவாக்கியிருக்காங்க. இதோட லென்த் அண்ட் ஹைட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கலர் காம்பினேஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா பட்ஜெட்ல 1.2 லிட்டர் இன்ஜின் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட டியாகோ தாங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கூட இருக்கும், இல்லை இதை விட ஹை ப்ரைஸிங்ல 1 லிட்டர் இன்ஜின் எல்லாமே தான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 லட்ச ரூபா ப்ரைஸ் கேட்டகரியில 1.2 லிட்டர் வித் 85 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளா இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கு. அதனால ஹை பவர் பட்ஜெட்குள்ள ஹை பவர் வேணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்களுக்காமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த 2 வேரியன்ட்ல எந்த வேரியன்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி ஒரு 6 lakhsக்குள்ள தான் எனக்கு இருக்கணும், பின்னாடி ஒன்னா வாங்கி நான் ஆஃப்டர் மார்க்கெட்ல அப்கிரேட் பண்ணிப்பேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பேஸ் வேரியன்ட் தாராளமா போகலாம். அது மட்டும் இல்லாம டிரைவிங் கிளாஸ் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே பேஸ் வேரியன்ட் வேணும் பட்ஜெட்ல அப்படின்னு இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் நல்லாவே சூட் ஆகும். இல்ல ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதை விட இந்த XM வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 70,000 ரூபாயும் ஆன் ரோட் காஸ்ட்ல ஒரு 90,000 ரூபாய் கொடுத்து இந்த வேரியன்ட் போகும்போது அது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும் தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வீல்ஸ் எல்லாமே நமக்கு 14 inch வீல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டெபிலிட்டி வைஸ்மே அதை விட இது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபீச்சர்ஸ் வைஸ்மே 4மே பவர் விண்டோஸா வந்துருது. இன்ஃபோடைன்மெண்ட் பேசிக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எடுத்து செலவு பண்ணாம நான் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால அது ஓகேவாவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைட் கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாமே டிரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டுமே வந்துருது. ஸோ அதெல்லாமே இன்னைக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல போகணும் அப்படிங்கும்போது அதுவே ஒரு 10 to 15,000 வரைக்கும் காஸ்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாமே இந்த ஒரு 90,000 பட்ஜெட்குள்ளேயே நமக்கு வருதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு. அண்ட் வீல் கவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் டே நைட் IRVM, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், சென்ட்ரல் லாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அதாவது வண்டி எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்ல கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க, அதுல பேனல்ஸ் எல்லாமே புது பேனல்ஸ் பிரிச்சு வேலை பார்த்தாங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேக்டரி ஃபிட்டராகவே வரக்கூடிய இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மள லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.